அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நேற்று திருச்சியில் மீட்டிங்கு. தளபதி விஜய் ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா பக்கா ஸ்பீச். ஆரம்பமே மக்கள் எல்லாம் சிலிண்டர் இல்லாமல் எப்படி சமாளிக்கிறீங்க, இவங்க நினச்சிருந்தா ஆரம்பத்துலேருந்தே அதை தடுத்து வந்துருக்கலாம். சரி, ஓகே, இவங்களாச்சும் நினச்சிருந்தா நம்ம மாநிலத்திலேயாச்சும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். ரெண்டு பேருமே விட்டுட்டாங்க. ஏகப்பட்ட டீ கடைங்க மூடிட்டாங்க, ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. கொஞ்சம் சமாளித்து கொண்டு வாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நேற்று தளபதி ஃபஸ்ட்டு ஸ்பீச்சே அதுதான். விளாத்தி குலத்தோட மாணவி இறந்ததை இன்றைக்கி அந்த பொண்ணு இந்த உலகத்திலேயே இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணார். அவங்களுக்கான நீதி எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். கேஸுக்கு 100 ரூபா மானியம் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? உளுத்தம்பருப்பு மறுபடியும் போடுறோன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரேஷன் கடையில் சர்க்கரை 1 கிலோ அதிகமாக தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? என்னாச்சு 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 என் ஆட்சி, தளபதி ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிறக்கும். இதை நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? என்னாச்சின்னு கேள்வி கேட்டு என் ஆட்சி 2026 பிறக்கும் அப்படிங்கிறத அடித்தளம் விட்டுட்டு போயிருக்காரு திருச்சியில். நம்ம ஆட்சிக்கு வந்தால் மகளிர் தினத்தன்னைக்கு அறிவித்தார் பார்த்தீங்களா, அந்த 6 சிலிண்டர், பேருந்துக்கு அனைத்து பேருந்திலும் இலவச பயணம், மாதம் 2500 ரூபா பெண்களுக்கான கவர்மெண்ட் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே அப்படியே ஒன் பை ஒன்றா சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, தமிழக வெற்றி கழகத்தை ஏமாற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை முடிச்சிட்டார். ஸோ மக்களே, ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும்? சிம்பிள் லாஜிக். 75 வருட திமுக ஆட்சி, 50 வருட அதிமுக ஆட்சி, ரெண்டுமே ஊழல் ஆட்சி அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கு. இதில் எந்த சொம்பு துக்குறவனும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஊழல் ஆட்சிங்கிறது ரெண்டு பேருமே வாங்கியிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுலேருந்து மாறுபட்டு இருக்கிற கட்சி, புதுசாக வந்திருக்கிற கட்சி அப்படின்னா தமிழக வெற்றி கழகம். இந்த ஒரு ரீசன் போதும் நம்ம எல்லாரும் தளபதிக்கு ஓட்டு போடுறதுக்கு. இல்லை இது பத்தாது, இன்னும் எங்களுக்கு ரீசன் வேணும் அப்படின்னா அதை நான் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன்.